இடமாற்ற செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் இன்று 4 காலை 8 மணி முதல் ஆரம்பித்த அடையாள பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். வைத்தியர்களின் இடமாற்ற நடைமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வாரத்திற்குள் 3வது தடவையாகவும் நாடளாவிய ரீதியில் அரச வைத்திய அதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு முன்னர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் கடந்த செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் அடையாள பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைகளுக்கு சென்ற பெருமளவிலான நோயாளர்கள் இன்று ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. தமது பிரச்சினைக்கான தீர்வினை பொறுத்தே நாளைய தினம் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுமா அல்லது நிறைவு செய்யப்படுமா என்பது குறித்து தீர்மானிக்கப்படுமென அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு உரிய தீர்வு வழங்கப்படாதுவிட்டால் எந்தவொரு தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்கவும் தயங்கப் போவதில்லை என இன்றைய நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறும் சுகாதார கட்டமைப்பு வீழ்ச்சியடைய இடமளிக்க வேண்டாமெனவும் தமக்கான பிரச்சினைக்கு உரிய தீர்வை வழங்குமாறும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பணி பகிஷ்கரிப்பிற்கு தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என விசேட வைத்திய நிபுணர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் இந்த பணி பகிஷ்கரிப்பானது நிலவும் பேரழிவு சூழலில் ஏற்கனவே துயரப்படும் மக்களை தங்களது அதிகார தேவைகளுக்காக பலி கொடுக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு செயலென அகில இலங்கை தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பணி பகிஷ்கரிப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் சட்டப்பூர்வமானவையெனில் நோயாளிகளை பணயம் வைக்காமல் நீதிமன்றத்தை நாடுவதே சரியானதென சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எந்தவொரு அடிப்படையும் இல்லாமல் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பணிப்பகிஷ்கரிப்பு தொடருமானால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வெளிநோயாளர் பிரிவுகள் மற்றும் கிளினிக் சிகிச்சைகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக விசேட வேலைத்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுமென என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக்க விஜயமுனி தெரிவித்துள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் 15 மாதங்களில் 15 தடவைகள் பணிபகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சிய கல்வியியற் கல்லூரிகளின் தரத்தை மேம்படுத்தவும் அவற்றை மறுசீரமைக்கவும் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் லியனகே அமரகீர்த்தி தலைமையிலான இந்த குழுவில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் அரோஷா அதிகாரம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பூபாலசுந்தரம் ஐங்கரன் மற்றும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட விரிவுரையாளர் PAUT அனில் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அரசாங்கத்தின் தேசிய கல்விக் கொள்கைகளுக்கு அமைவாக தேசிய கல்வியியற் கல்லூரிகளின் நிறுவன கட்டமைப்பையும் உள்ளடக்கும் வகையில் உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட மாணவர் நலன்புரி அபிவிருத்திக்கு தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கும் நோக்கில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கம் எதிர்பார்க்கும் கல்வி மறுசீரமைப்பு இலக்குகளை அடையும் நோக்கில் ஆளுமை மற்றும் தலைமைத்துவ பண்புகளை கொண்ட ஆசிரியர்களை உருவாக்கும் சூழல் தேசிய கல்வியியற் கல்லூரிகளில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வியியற் கல்லூரிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் உறுப்பினர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார். நம் எண்ணங்களுக்கேற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.